என்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. நான் சொன்னது பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? உங்க பொண்ணு தானே, நீங்களே சொல்லுங்க. நீ காருக்கு போ. நீ நில்லுமா. என்னப்பா? உனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். வர முகூர்த்தத்தில் கல்யாணம். பா, இப்போ எனக்கு கல்யாணம் வேணாம்ப்பா. என்ன வேணாம்மா? உனக்கு கல்யாணம் வேணும் வேணான்றதை நான் முடிவு பண்ணும், நீ இல்லை. நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன்ப்பா. ஓ, லவ் பண்ணுறியா? ஆமாம், யார் அந்த தைரியசாலி? அவன் ரொம்ப நல்லவன்ப்பா. அதை அப்பா பார்த்துக்கிறம்மா. ஆமாம், அந்த பையன் எந்த ஊர்? கரூர்ப்பா. கரூரா? ஆமாம், அந்த பையன் ஃபோட்டோ காட்டு. இனிமே இந்த ஃபோனை மறந்துடு. யோ, வீட்டை விட்டு வெளில ஐயா. லோனை வாங்கி வச்சுக்கிட்டு கதவு மூடி வச்சுட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, யாராவது வீட்டை விட்டு வெளில வாங்க. யோ, வீட்டில் யார் தான் ஐயா இருக்கா? வர சொல்ல ஐயா. என்னய்யா? யோ, யார் தான் ஐயா வீட்டில் இருக்கீங்க? கொஞ்சம் வெளில வாங்கய்யா. வாயா சீக்கிரம். யோ, யார் வீட்டில் என்ன கத்திட்டு இருக்கா? யார் வீடாக இருந்தால் எனக்கு என்னய்யா? காரை வாங்கினேன்ல, லோனை கட்டு. ஏய், அடிச்சு வாங்கிக்கலாம், அடிச்சு ஓட. ஏய், என்னடா சத்தம்? கீச்சு கீச்சுங்குது. ரவை எண்ணெயை போட்டா என்ன? 2 நாள்ல உன் பணம் வரும். போ. 6 மாசமா இதே தான் சொல்ற. 2 நாள் நீ எங்க பணத்தை கொடுத்துட போற? முதல்ல பணத்தை கட்டியா? யோ, என்னையா சிரிக்கிற? பணத்தை கட்டியா? துட்டு கேட்க வந்தா துட்டை மட்டும் கேட்கணும். மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு. அண்ணா அண்ணா, ஒரு ஃபோட்டோவும் ஒரு வாய்ஸ் மெசேஜும் வந்திருக்குண்ணே. வாய்ஸ் மெசேஜை கேட்டியா? கேட்கல. உனக்கு கேட்காதுன்னு தெரியும். போடு. நான் உனக்கு ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோவில் இருக்க பையன் எனக்கு உயிரோட வேணும். அவன் எங்கே இருந்தாலும் தூக்கு. உனக்கு எவ்வளோ வேணாலும் நான் தரேன். டேய், அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணு. அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணா. கூப்பிட்டியாண்ணா? ஏய், அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுமாண்ணா? தம்பி, நான் வந்துட்டேன். அப்படியே போற வழியில் மட்டும் இறக்கி விட்டுருங்க. சரி, உட்காரு. போற வழி தான். என்னப்பா ரொம்ப பதட்டமா இருக்க? இல்லைண்ணா, ஒரு பெரிய ஆடிஷன் போகிறேன், அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓ, ஆக்டிங் ட்ரை பண்ணுறியா? ஆமாண்ணா. பயப்படாத, தைரியமா இரு. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நடந்தால் நல்லா தான் இருக்கும். நடக்கும். இங்கே நானும் உன்ன மாதிரி தான் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஓ, சூப்பர்ண்ணா. இப்போ ட்ரை பண்ணுறீங்களா? எங்கே கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ எல்லாம் மாறிடுச்சு. ஓ, சார்ண்ணா.
ஏய் சிச்சி, பரவாயில்ல பரவாயில்ல, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. தம்பி நல்லா பண்ணு, நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி. என்னப்பா ஆர்டிஸ்ட் செலக்ட் ஆகிட்டியா? எங்கண்ணா, வழக்கம் போல தான் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி விடுப்பா, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஒரு டீயை குடி. அதெல்லாம் வேணாண்ணா. ஹலோ சொல்லு. வெட்டியாலாம் நான் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆடிஷன் போனேன், ஊற்றிக்கிச்சு. இன்னாலெலாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீ யாரை சொல்லு. ஆ என்னண்ணா? லூஸ். ஏய் தான் குஷ்டு வந்து சாவடிக்கிறாண்டி. டென்ஷன் ஆகுது. அவனை எங்கே தான் பிடிக்கிறதுனே தெரில. அப்பா டீ போடுவா? ஐயோ அப்பா டீ போடுவா என்ன? அண்ணா ஒரு டீ ஒன்று போண்ண. சரி விட்டுப்பா. அண்ணா இந்த பையனை எங்கேயாவது பார்த்துருக்கா? இவன் இப்போ தான்ப்பா போனான். என்னண்ணா சொல்கிற? நீ தான் இப்போ அவன்கிட்ட பார்த்து பேசியிருந்தியாப்பா? அண்ணா ஐயோ அண்ணா அந்த பையனை காணோண்ணா. இங்கே தான் லவுட் ஸ்பீக்கர் பார்த்துருக்கான். அப்போ டீ கடைக்காரனுக்கு தெரியும், அவனை ஆற்றுவோம். சரிண்ணா. அண்ணா வாங்கண்ணா டீ சாப்பிடுங்கண்ணா. அதெல்லாம் வேண்டாம். இந்த பையனை பற்றி ஏதாவது தெரியுமா? இவனாண்ணா இவன் ரொம்ப தங்க. ஏய் அதெல்லாம் நான் கேட்கல. அவன் எங்கே இருக்கான்னு தெரியுமா? அவன் எங்கே இருக்கான்லாம் தெரியாதுண்ணா. அடிக்கடி டீ குடிக்க வருவாண்ணா. சாப்பிடாம கூட இருப்பான், டீ குடிக்காமல் இருக்க மாட்டான். அப்பன்னா அவன் இங்கே வருவான் அதானே? கண்டிப்பாக வருவாண்ணா. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேண்ணா. இங்கே எதுக்கு
தான்ப்பா கூட்டிட்டு வந்திருக்கேன். கத்தி எதுக்கு பாப்பா? விடுங்க பாப்பா, விடுங்க பாப்பா. இவனை தானே லவ் பண்ண, இவ கண்ணு முன்னாடி அவனை போடுறான். கூட அவனை பாப்பா வேணாம்ப்பா, அந்த பையனை விட சொல்லுங்கப்பா. எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்கப்பா. அப்படியே சொல்லுங்க பாப்பா, வேணாம். நிறுத்துங்க. இவன் நான் லவ் பண்ண பையனே இல்ல. இதுக்கு மேல என்னால சமாளிக்க முடியாது அருண். இதுக்கு இப்பவே முடிவு தெரியணும். என்னாச்சு? ஏன் இப்படி சொல்கிற? என் அப்பா கோயிலுக்கு போகணும்னு சொல்றாருடா. சி அவ்வளோதானே, போய் சாமி கும்பிட்டு வா. லூசா நீ? அவர் அப்படி சொல்றாருன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கண்டிப்பா மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு. என்னடி சொல்கிற? இப்போ நம்ம லவ் பற்றி உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடு. டே, உனக்கு அவரை பத்தி தெரியாது. அவர் ஒரு சைக்கோ. இப்ப உன்னை லவ் பண்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, உன்னை தேடி வந்து கொன்னுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி இருப்பாரு. இப்போ என்ன பண்ணுறது? நம்ம எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா? அதெல்லாம் கஷ்டம். என்கிட்ட இப்போ காசு கூட இல்லை. எப்படி போகிறது? என்ன இப்படி சொல்ற? என்னால அவர் பார்க்குற பையன்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. அதுக்கு நான் செத்தே போயிடுவேன். இப்படியெல்லாம் பேசாத. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் காசு ரெடி பண்ணுறேன். டைம் இல்லை அருண். நான் சொல்கிற மாதிரி பண்ணு. என்னது? இனிமே இவன் தான் உன் பாய் ஃப்ரெண்ட். எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் அப்பா கிட்ட அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லு. அதுக்கு கண்டிப்பாக உங்கள் அப்பா பையன் ஃபோட்டோ கேட்பாரு. அவனை பற்றி விசாரிக்கிறேன்னு சொல்லுவார். அதுக்குள்ளே நான் காசு ரெடி பண்ணிடுறேன். நம்ம ஓடி போயிடலாம். இது என்ன பிளான்? இவ்வளோ கேவலமாக இருக்கு. முதல்ல யார் இவன்? உங்கள் அப்பா இவனை பிடிக்கவே முடியாது. ஏன்னா இது ஒரு ஏஐ ஃபோட்டோ. ஓ அப்படியா? இப்போ புரியுது. அப்போ நான் சொல்கிறத பண்ணு. ஆனால் இதனால ஒன்றும் ப்ராப்ளம் வராதுல்ல? அப்பா அந்த பையனை பார்க்கணும்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? நீ சொல்கிறத வச்சு பார்த்தா எப்படியும் உங்கள் அப்பா அதை கேட்க மாட்டார். ஒரு வேளை கேட்டால் ப்ராங்க்னு சொல்லிப்போம். சரி, ஓகே. முதல்ல உன் பொண்ணை போடு, அப்புறம் வீட்டில் போய் தூக்கு மாட்டி தொங்கு. டேய், அவனை தூக்கிட்டு வாங்கடா. ஆமா, ஏஐனா என்னது? ஏஐ மூலம் உருவாக்கப்படும் அனைத்து புகைப்படங்களும் பொய்யானவை என்று நம்பாதீர்கள். ஒரு சில புகைப்படங்கள் உண்மையாகவும் இருக்கும். உண்மையை ஆராயாமல் எடுக்கும் முடிவுகள் பல நேரங்களில் பெரிய தவறுகளுக்கு வழிவகுக்கும். அத்தகைய ஒரு தவறின் விளைவையே இந்த குறும்படம் பதிவு செய்கிறதோடு